அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு என்னென்ன சுபபலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். நண்பர்களை பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான சுபபலன்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் கன்னி ராசிக்காரவங்க, துலாம் ராசிக்காரவங்க, மீன ராசிக்காரவங்க, இந்த 3 ராசிக்காரவங்களுக்குமே இந்த சனி பகவான் வக்ர பயிற்சியில் அதிரடி மாற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது ஏற்றம் தரக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய வகையில் இந்த வக்ர பயிற்சி இருக்கும். பொதுவாகவே கிரகங்கள் வக்ர பயிற்சி அடைந்தால் பலன்கள் மிகுந்த நன்மையான பலன்கள் இருக்குமா அல்லது அசுப பலன்கள் நடக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். பொதுவாகவே கிரகங்கள் வக்ர பயிற்சி ஆகின்ற பொழுது பலன்கள் சற்று மாறுபட்டே இருக்கும். அந்த வகையில் சனி பகவான் கும்பராசியில் ஒரு 139 நாட்கள் வக்ர பயிற்சியில் இருப்பார். 139 நாட்கள் சனி பகவான் கும்பராசியில் தன்னுடைய வக்ர பயிற்சியை தொடங்குவார். இப்போ சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்கின்ற பொழுது 139 நாட்கள் வக்ர பயிற்சிங்கிற பொழுது கண்டிப்பாக 12 ராசிகளுக்கும் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். சில ராசிக்காரர்களுக்கு ஒரு அசுப பலன்களை கொடுத்தாலும் சில ராசிக்காரவங்களுக்கு அவர் மிகுந்த சுப பலன்களை தரக்கூடிய வகையில் அவர் செயல்படுவார். அந்த வகையில் 2024 ஜூன் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியில் சனி பகவான் தன்னுடைய வக்ர பயிற்சியை தொடங்குகின்றார். சனி பகவான் வக்ரம் அடைகின்ற பொழுது சூரியன் மிதுன ராசியில் தனது பயணத்தை தொடங்கியிருப்பார். அப்போ மிதுன ராசியில் சூரியன் இருக்கின்ற பொழுது இங்கே கும்பராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பார் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த காலகட்டத்தில் கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைய சுபபலங்களை தர கடமைப்பட்டவராக சனி பகவான் செயல்படுவார். கன்னிராசி நண்பர்களே, இதுவரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்னவோ, உங்களுடைய தேவைகள் என்னென்னவோ அது எல்லாமே இப்போ பூர்த்தியாகக்கூடிய வகையில் இந்த சனி பகவான் செயல்படுவார். இப்போ நீங்கள் கேட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி. அந்த தேவைகள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது. நீண்ட நாட்களாக சொந்த வீடு கனவுல இருக்காங்க பார்த்தீங்களா, சொந்த வீடு கனவுல இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த 139 நாட்கள் இதுக்கிடையில் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முயற்சி திருவினையாக்கும். அப்போ சொந்த வீடு கனவு கன்னி ராசிக்காரவங்களுக்கு பலிக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ வீடு கட்டுறதுக்குள்ள முயற்சியை நீங்கள் கண்டிப்பாக எடுத்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பலிதமாகும். இதில் ஒரு இடம் வாங்கி போடணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம், அது உங்களுக்கு பலிதமாகும். அது சம்பந்தமாக என்ன முயற்சி செய்கிறீங்களோ அந்த முயற்சியில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி வாகை சூடுவீங்க. புரியுதுங்களா? ஒரு நல்ல வேலை வருமானத்தை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டம். அப்போ வருமானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும், அதில் தன்னிறைவு பெறுவீங்க. இதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்போ வருமானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் செய்கிற தொழில் மூலமாகவும், செய்கிற வேலையின் மூலமாகவும், செய்கின்ற வியாபாரத்தின் மூலமாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பான வருமானம் இருக்கும். இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த டயத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அந்த வகையிலும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி குடும்ப உறவுகள் இருக்காங்க இல்லையா, சொந்த பந்தங்கள், இவங்கள்ட்ட ஒரு சண்டை சச்சரவுகளோடு இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் மனசு திருந்தி தேவையில்லாமல் பேசிட்டோமே, தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி மனம் திருந்தி நட்புறவு பாராட்டி குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சியாக, உறவுகளுக்குள்ள சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். கண்டிப்பாக நட்பு பாராட்டுவாங்க. மங்கள நிகழ்வுகள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு நடக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கும். அதாவது திருமண பேச்சுகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும், அதுக்கான முயற்சிகள் பலிதமாகும். அப்போ சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். வரன் பார்க்குற விஷயங்கள், இது சம்பந்தமான போக்குவரத்துகள், நிச்சயம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் கண்டிப்பாக நடக்கும்.
அதேமாதிரி ரொம்ப நாளாக வந்து குழந்தை பேருக்காக காத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அப்போ அந்த குழந்தை பேரு வாரிசு அப்படிங்கிறது உருவாகும். அப்போ வாரிசுக்காக காத்திருக்கவங்களுக்கு வாரிசு உருவாகக்கூடிய வகையில் மனசு சந்தோஷப்படுவீங்க. அது உருவாகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். ரொம்ப நாளாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அந்த ஆசை நிறைவேறவே மாட்டேங்குது, தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது, எப்போ வாங்குறது? அதற்கான காலகட்டம் தான் இந்த 139 நாட்கள். கண்டிப்பாக வண்டி வாகனம் வாங்கிடுவீங்க. அந்த முயற்சி உங்களுக்கு கைகூடும். அப்போ வாகன ஆசை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். வேலை விஷயங்களில் வந்து நிறைய மாற்றங்கள் வரும். அதாவது இந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நேரத்தில் வரும். சூப்பர்வைசராக இருந்து திடீர்னு மேனேஜர் ஆயிடுவார். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பாங்க. இப்போ உதவி மேலாளராக இருப்பார், அவர் வந்து மெயினான ஆளாக மாறி ஒரு அமைப்பு கிடைச்சிடும் அவங்களுக்கு. ஜென்ரல் மேனேஜர் அவர் தான், அவரை பாருங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு அமைப்பு உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் வந்து சிறந்து விளங்கி அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் அடைஞ்சே தீருவீங்க. அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டம். அப்போ உங்களுடைய முயற்சிகளுக்கு வந்து அங்கே அங்கீகாரம் கிடைக்கும். அந்த முயற்சிகள் வந்து வெற்றி பெறும். அந்த முயற்சிகளுக்கு நல்ல பலன் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த சனி பகவான் செஞ்சு கொடுப்பாரு. நிதி நெருக்கடி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம். அந்த நிதி நெருக்கடி பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக விடுபடலாம். அதற்கான பண வரவை இவர் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த டயத்தில் இருக்கும். கண்டிப்பாக வேலை செய்கிற இடத்துல வந்து தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை மட்டும் நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் சில பிரச்சனைகள்லேருந்து நம்ம கண்டிப்பாக விடுபடலாம். அதே மாதிரி வந்து படிச்சுக்கிட்டு இருந்தவங்க ஏற்கனவே படிப்பை பாதியில் நிறுத்திட்டேன், இனிமேல் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறவங்க தான் இது இடை நின்ற படிப்புகளை வந்து தொடர்றதுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். கண்டிப்பாக இந்த டயத்தில் வந்து நீங்கள் படிப்பை தொடங்கலாம். அந்த படிப்பு வந்து நிறைவடையும். முழுசாக படித்து முடிக்கக்கூடிய வகையில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ அதுக்கான முயற்சிகளில் நீங்கள் தாராளமாக இறங்கலாம். கண்டிப்பாக கன்னிராசிக்காரவங்களுக்கு உத்தியோக உயர்வு, விரும்பிய இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குது. மதிப்பு மரியாதையெல்லாம் உங்களுக்கு உயரக்கூடிய காலகட்டம். அதனால் வந்து கன்னிராசிக்காரவங்க இந்த டயத்தில் உங்களுடைய தேவைகள் என்னவோ அதையெல்லாம் பூர்த்தி பெறக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி இருக்கும். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் ரொம்ப நாளாக தடைப்பட்ட காரியங்கள், அவங்களுக்காக ரொம்ப நாள் அந்த வேலையை செய்ய முடியாமல் இருக்கிறேன், ரொம்ப நாள் அந்த பிரச்சனையை முடிக்க முடியாமல் இருக்கிறேன், ரொம்ப நாள் அந்த சிக்கலில் இருந்து என்னால் மீளவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சிக்கல்கள் எல்லாம் இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் இருக்கும். சனி பகவான் வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து துலாம் ராசிக்காரவங்களுக்கு நல்ல அற்புதமான மாற்றத்தை தரும். காரணம் என்னன்னா, துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் பெறுவார். அப்போ இந்த வீட்டுக்கு வக்ரகதியில் இருக்கிற போது நல்ல சிறப்பான பலனை தருவதற்கு சனி பகவான் கடமைப்பட்டிருப்பார். இந்த 139 நாட்கள் அப்படிங்கிறது வந்து இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய வேலையில் இருக்கிற பிரச்சனைகள், தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள், வருவாயில் இருக்கிற பிரச்சனைகள், கடனில் இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் தீரக்கூடிய வகையில் வந்து சில மாற்றங்களை அவர் கொடுத்து விடுவார். அதற்கான வழிமுறைகளையும் உங்களுக்கு கொடுத்து விடுவார். அதாவது பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக் நீங்கள் மைண்டில் யோசனை பண்ணியே வழி கண்டுபிடிச்சு அதை தேர்ந்தெடுத்து அதன் மூலயமா நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் செஞ்சிருவார். அப்போ உங்கள் வேலை தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். வருமானம் அப்படிங்கிற வந்து சிறப்பாக இருக்கும். புதுசாக நான் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். புதுசாக ஏதாவது வியாபாரம் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக அதுக்கான சிறப்பான வாய்ப்பு தான். இந்த காலகட்டத்தை மட்டும் பயன்படுத்திக்கங்க. அதாவது ஜூன் 29ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் ஒரு 4.5 மாத காலத்துக்குள்ளே உங்களுடைய தொழிலை வியாபாரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது வந்து லாபகரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரும் மாற்றம் முன்னேற்றம் வராதா அப்படின்னு நினச்சிக்கிட்டவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் கண்டிப்பாக சனி பகவானால் வரும். மகிழ்ச்சிகரமான முன்னேற்றமான வாழ்க்கையாக இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ தேவையானவற்றையெல்லாம் நாம் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த சனி பகவான் செயல்படுவார். அதாவது வந்து என்ன தேவைகள் அப்படிங்கிறது, ஒரு கடனுக்காக பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்ற தேவைகள், அது ஒரு தேவை தான்.
அதுக்கு வருமானம் ஒரு முக்கியமான தேவையாக இருக்கும். அந்த வருமானத்தை அவர் கண்டிப்பாக ஈட்டி கொடுப்பார். இப்போ பணம் வர்றதுக்குள்ள வழி அவர் சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிறது தான். அது தொழில் மூலயமாக, வேலை மூலயமாக ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படிங்கிறது. அதனால் குடும்பத்தில் வந்து சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்போ பண நெருக்கடியிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை அவர் கொடுத்துருவார். அடுத்ததாக வந்து மீனராசி நண்பர்கள். இந்த மீனராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவானை வந்து நிதி நெருக்கடியில், அதாவது குடும்பத்தில் வந்து பண பற்றாக்குறம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அந்த பற்றாக்குறையை வந்து இப்போ நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி இருக்கும். இப்போ இதன் மூலமாக வந்து மீனராசிக்காரவங்களுக்கு நிதி சிக்கல்கள் தீரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் வந்து நல்ல வருமானம் இருக்கும் அப்படிங்கிறது தான். நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த வேலைக்கு ஏற்றதை விட அதிகமான ஊதியத்தை பெறக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. வியாபாரம்னா வியாபாரம் நல்லா சிறப்பாக நடந்து அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பான லாபம் அப்படிங்கிறத வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். வெளி இடங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். கண்டிப்பாக இப்போ பணவரவை எதிர்பார்த்து நம்ம ஒரு பயணத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்த பணம் போன இடத்துல கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, அது கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அந்த பணத்தினால வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ வருமானம் அப்படிங்கிற வந்து சிறப்பாக இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிற சிறப்பாக இருக்க வைக்கிற காலகட்டம் தான் இந்த காலகட்டம். பொதுவாகவே தொட்டது துலங்கி லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி இருக்கும். அப்போ நீண்ட நாள் கனவுகள், என்னென்ன நீங்கள் கனவு கண்டீங்களோ, என்னென்ன தேவைகளுக்காக நீங்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, என்னென்ன தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, அந்த பொதுவாக சொல்லப்போனால் சரியான பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து நிதி சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் தீரும். அந்த பிரச்சனைகள் நமக்கு வராது. நிதி நெருக்கடியிலேருந்து கண்டிப்பாக விடுபடுவீங்க. அந்த அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது வந்து சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதை நோக்கி பயணப்பட்டாலும் அந்த பயணம் சிறப்பாக இருக்கும். எந்த காரியத்தை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரிய வெற்றி சிறப்பாக இருக்கும். அப்போ நினைத்தது நடைபெறக்கூடிய வகையில் இந்த மீனராசிக்காரங்களும் இருக்கும். ஆக இந்த சனி வக்ர பயிற்சி ஆகின்ற பொழுது இந்த 3 ராசிக்காரவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அதிரடி மாற்றம், முன்னேற்றம், சந்தோஷம், மன மகிழ்வு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தரும். ஆக இந்த வக்ர பயிற்சியில் ரொம்ப சந்தோஷம் அடைய போகிற ராசிக்காரவங்க நீங்கள் தான். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.